எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிவோட் பாயிண்ட்ஸ். ஸோ பிவோட் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க இந்த பிவோட் பாயிண்ட்ஸை. ஸோ இது பிவோட் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லைக் அன்றைக்கி இன்ட்ராடேயில் நடக்கிற ப்ரைஸ் ஹை அண்ட் லோவுடைய ஆவரேஜஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வெஸ்டர் பீரியடில் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். அந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அது பண்ண போகிறது கிடையாது, பட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன். நான் இன்ட்ராடே ஹை, லோ அண்ட் க்ளோஸை வச்சு ஒரு ஆவரேஜ் எடுத்து அதை வந்து சார்ட்டில் வந்து பிளாட் பண்ணுவாங்க. பிளாட் பண்ணும்போது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுறது தான் வந்து இப்போ நீங்கள் ஜெரோதாவில் எப்படி பிவோட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இண்டிகோ சார்ட்டில் இருக்கேன். ஓகேங்களா, ஸ்டடீஸ் போய்க்கோங்க. ஸ்டடீஸில் போய்ட்டு பிவோட் பாயிண்ட்ஸ். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துறேன். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த இண்டிகேட்டர்ஸ். இப்போ எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். பிவோட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பிவோட் பாயிண்ட்ஸ் போட்டோடனே பார்த்தீங்கன்னா இதை மேலே வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுதான் ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது, அதாவது டார்க் ரெட்டில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், டார்க் க்ரீனில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 5 மினிட் சார்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட் சார்ட் போய்ட்டு இப்போ பாருங்கள், எதுவுமே கிடையாது. இது வந்து ப்ராப்பர் இன்ட்ராடே இண்டிகேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட் சார்ட்டில் ஃபர்ஸ்ட்டு டைம் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பிக் கேண்டில். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆக்சுவலாக உங்களால் ட்ரேடிங் எடுக்க முடியாது. ரீசன் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இந்த இதில் நீங்கள் இன்ட்ராடே எடுக்க முடியாது. ரீசன் வந்து இவ்வளோ பெரிய கேண்டில் இருந்துச்சுன்னா உங்களால் நெக்ஸ்ட் வர கேண்டில்ஸை வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் வந்து எஸ்பிஐ போகிறேன். ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா ஒன்லி பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்களா, பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலர் லைன் பாருங்கள். இப்போ இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா வந்து டவுன் சைடு தான். ஓகேங்களா, இப்போது இதில் பாருங்கள், இப்போ நான் வந்து இன்றைக்கான எஸ்பிஐ சார்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, எஸ்பிஐ 15 மினிட் சார்ட் பாருங்கள். மார்க்கெட் டவுன்லேருந்து ஓப்பன் ஆகி இங்கே ஓப்பன் ஆச்சு. நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். எடுப்பீங்களா? கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எடுக்கவே கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒரு 3-4 கேண்டில் ஆச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு, திருப்பி இங்கே விற்றாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிக் கேண்டில் பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கே லாங் போயிருக்கலாம்னா இந்த இடத்துல லாங் போயிருக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல லாங் போயிருக்கலாம். ஆனால் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்குன்னா, நீங்கள் இங்கே லாங்கில் போனீங்கன்னா 357 போனீங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட் 360 தான் வெளியே வரணும். ரீசன் ஏன்னா நீங்கள் அடுத்து ஹீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ட்ரேடான்னு சொன்னீங்கன்னா கிடையாது. இப்போ ரிலையன்ஸ் போங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டாக்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த பிவோட் பாயிண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து 5 மினிட் சார்ட் பாருங்கள். பிவோட்டில் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணவே இல்லை காலையில். நீங்கள் எங்கே நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் 2 கேண்டில் ரெட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பாருங்கள். அடுத்த 15 மினிட்ஸில் இது வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் இன்னும் டெசிசிவ்னஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க கேண்டில் பாருங்கள் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது பாருங்கள். இப்போ திருப்பி இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஒன்ஸ் இதை கிராஸ் பண்ணுச்சு, ஆனாலும் அதனால ட்ரேட் அதாவது ஒன்ஸ் இது கிராஸ் ஆச்சு, இருந்தும் இந்த இடத்துல வந்து திருப்பி ரீட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் சில டைம் யோசிச்சிருப்பீங்க, என்னடா அது ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரே பாயிண்டில் இருக்குன்னா, ஏன்னா இந்த பிவோட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது.
இங்கே பாருங்கள், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ட்ரி தான், இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி 2000. ஒரு நிமிஷம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் வந்து 2004 இந்த கேண்டில். ஸோ நீங்கள் வந்து ஓப்பனில் உங்களுக்கு ஒரு 2005 ஆர் 6 நீங்கள் என்ட்ரி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சுருக்கோன்னா இந்த பாயிண்ட் 2021 20, ஓகேங்களா? 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். என்ன இங்கே நடக்குதுன்னா, இந்த இடம் வந்து ஸோ இப்போ வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? இங்கேயே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த விக்ஸை பாருங்கள், இங்கே ஹிட் ஆகிடும். என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை வைக்கணும். ப்ரீவியஸ் கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா 2000. ஸோ நீங்கள் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இன்ட்ராடே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற இடத்துல வைக்கணும். ஸோ நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது மூவ் ஆக முடியும். பார்த்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில், அடுத்து ரெட்டு. நான் என்னுடைய ட்ரேடே கிடையாது. ரீசன் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் மேலே போகவே கிடையாது. பாருங்கள், ஓப்பன் ஆனது வந்து 2000. ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த கேண்டிலில் பார்த்துட்டு நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். நான் சொன்ன மாதிரி 2005 என்ட்ரி ஆகுனா நீங்கள் இதுதான் உங்களுக்கு டார்கெட் ஆகணும். ஒன்ஸ் இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். செல்லர்ஸும் வந்துடுவாங்க அதுக்குள்ளே. ஸோ எப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆகுது, அதுக்கும் மேலே போகுதுன்னா, இதோடைய ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து லோ வச்சிங்கன்னா, இன்னொரு என்ட்ரி கிடைக்கிறப்ப இன்னொரு லோ இதோடைய லோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்ஃபர்டபுள் என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எப்போனா இதை வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2040, ஓகேங்களா, 40, அதாவது இதிலேருந்து 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 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 பிவோட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் காசு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் நீங்கள் திருப்பி ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அன்றைக்கி, பாருங்கள் இந்த பிவோட் பாயிண்ட்டை இதை பிரேக் பண்ணோடனே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோவை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? ஸோ எதனால் இங்கே திருப்பி செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணிடுச்சு, கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நாள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற என்ட்ரி பாயிண்ட், ஒரு சப்போர்ட்டில் எடுக்கிறீங்களா இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறீங்களா, ப்ராப்பராக லாங் ஆர் ஷார்ட் போங்க. 3 or 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணாவே போதும். 3 or 4 பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேல் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், சில ஸ்டாக்லாம் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் அடிச்சு இவ்வளோ பெரிய கேண்டில், நீங்கள் இந்த இடத்துல லாங் போயிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போனீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். இந்த பிவோட் லிட்டாவது நீங்கள் இது வரைக்கும் இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்தவொடனே டார்கெட் 1 or 0.5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கனாவே போதும், அது ஹிட் ஆகும், நீங்கள் என்ட்ரி போய் எடுத்துடலாம். ஸோ வேறு என்ன ஸ்டாக், ஏஷியன் பெயிண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியுதில்ல எங்கே என்ட்ரி போயிருக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகுதுன்னு. பாருங்கள், பிவோட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து செலக்டிவாக ஒரு 4-5 ஸ்டாக் வச்சுக்கோங்க, எது பிவோட் பாயிண்ட்ஸை வந்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுது, நீங்கள் அதை வச்சு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாவே போதும். இங்கே பாருங்கள், அதாவது இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நம்ம மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணி பண்ணும்போது இன்னும் நம்மளுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து நம்ம பயம்லாம் எடுக்கலாம்.